படம் பார்த்துட்டு தான் எல்லா பாட்டும் எழுதுறோம். ஓ ஆமா, ஃபுல்லா மாண்டேஜஸ் தானே. ஆமா ஆமா. படம் பார்த்துட்டு நான் வெளியே வந்தோடனே நான் விநாயக் சொன்னது, இதுக்கு எப்படி நியாயம் சேர்க்க போறதுன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா அந்த பயம் தான் எனக்கு பலம். அப்புறம் தான் நாங்காலி, ஃபர்ஸ்ட் எழுதுனது நாங்காலி. ஓகே. அப்புறம் சில்மக்கா. சில்மக்கா வந்து அந்த பாட்டு சூப்பரா வந்தது. அதுல வந்து ஷானையோட பெரிய பலம் தத்துவம். தத்துவத்தை அவ்வளோ ரசிப்பார், அவ்வளோ ரசிப்பார். நீங்க பெரிய தத்துவம் கூட சொல்லலாம், அவர் பாட்டுக்குள்ள ஈஸியா கொண்டு வந்துடுறாரு. மாறி போகும் தேதி, அதாவது வரிசையா எழுதிட்டு அதுல மாறி போகும் தேதி, அதில் மறந்து போகும் பாதி, மனதில் மிஞ்சும் மீதி, அட இதுதான் வாழ்வின் செய்தின்னு ஒன்று அனுப்புறேன். அதுல நீதினு எழுதியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நான் எழுதும் போது. அதை அப்படியே மார்க் பண்ணி, அண்ணன் செம்மையா இருக்குங்க அப்படின்னு. எப்பயுமே ஒரு டைரக்டர் சொல்லும் போது தான் நமக்கு நம்பிக்கை. லிரிக்ஸை பொறுத்தவரைக்கும் அப்பா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்புறம் ஷானையாக்கு அனுப்பணும்னா அவரும் இதை மார்க் பண்றாரு. அங்க போய் ஒரே ஒரு சேஞ்ச் தான், நீதி கொஞ்சம் பழசா இருக்கீங்க, செய்தின்னு சொல்லலாம், இது அதுதான் வாழ்வின் செய்தி, அது இன்னும் கொஞ்சம் கனெக்டா இருக்கு. அது அப்படியே உட்காந்து கிட்டாரை வச்சுக்கிட்டு அதுக்கு போட்ட டியூன் தான் சில்மக்கா.